இங்க நம்ம ஹீரோ அர்ஜுன் ஆபீஸ்க்கு கார்ல போறான். அவனுக்கு மீட்டிங்க்கு லேட் ஆனதால வேகமா போக சொல்லி டிரைவர் கிட்ட சொல்றான். டிரைவரோ போற வழியில இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. இவன் சரின்னு சொன்னதும் டிரைவர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு ஹாரன் அடிக்கிறாரு. ஹீரோயினும் அப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ கிளம்பி முடிச்சிட்டு பேக்க மாட்டிட்டு போலாம்னு பாக்குறா. பட் அவளோட ஆபீஸ் ஐடி கார்டை காணோம். இதனால இவளும் அம்மாவும் வீடு முழுக்க ஐடி கார்டை தேடிட்டு இருக்காங்க. கார் டிரைவரும் ஹாரன் அடிச்சு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அர்ஜுனும் எனக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டே இருக்கான். டிரைவரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு சொல்றாரு. அப்ப இவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி மீட்டிங்க்கு வரலையான்னு கேக்குறாங்க. இவனும் ரொம்ப டிராபிக்கா இருக்கு, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவன் டிரைவர் கிட்ட அவங்க வர ரொம்ப லேட் ஆகுது, நம்ம போலாம்னு சொல்றான். டிரைவரோ இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பா அம்மா அவட ஐடி கார்டு பாத்ரூம்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அதை அவ கிட்ட கொடுத்ததும் அவ வேமா ஐடி கார்டை போட்டுட்டு கார் கிட்ட வர்றா. அப்ப கொரோனா டைம்னால எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. இவளும் மாஸ்க் போட்டுட்டு டிரைவர் கிட்ட சாரின்னு சொல்லிக்கிட்டே கார்ல ஏறா. அப்ப அர்ஜுன் இவ கிட்ட நீங்க இப்படி லேட்டா வரதா இருந்தா நீங்க தனியா கேப் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக மத்தவங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க, எல்லாரோட டைமுக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்லி இவளை திட்டிடுறான். அவ திட்டினதும் இவ எதுவுமே பேசாம சோகமாயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸ் வந்ததும் இவன் ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து இறங்கி போறான். இவ அவன்கிட்ட சாரி சொல்லலாம்னு பாக்குறா. பட் இவனோ கார் கதவை வேகமா சாத்திட்டு அவனாட்டு ஆபீஸ்க்குள்ள போறான். இத பார்த்து இவ திரும்பவும் சோகமாயிடுறா. அப்ப டிரைவரோ அவர் ஆபீஸ் டென்ஷன்ல இருக்காரு, அதான் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு. இவ அவளோட ஆபீஸ்க்கு வந்ததும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனை பத்தி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இவ கார் வர்றதுக்கு முன்னாடியே வேகமா வெளியில வந்து வெயிட் பண்றா. இவ வர்றத இவன் கண்டுக்கவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு ஒரு டிராபிக்ல வெயிட் பண்றாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு கையில பொம்மை வச்சுக்கிட்டு இவன் கிட்ட வர்றா. இவன் அந்த பாப்பா கிட்ட இருந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்குறான். பாப்பாவும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவனுக்கு பாய் சொல்லிட்டு போறா. இவன் பண்றத இவளும் பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் இவனோட ஆபீஸ் வந்ததும் இவன் அந்த பொம்மைய அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறான். இவதான் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா. அர்ஜுன் ஆபீஸ்க்கு வந்ததும் அவனோட ஹெச்ஆர் இவனை கூப்பிடுறாங்க. அவர் இவன் கிட்ட நீ பண்ண பிரசன்டேஷன் அந்த கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க அந்த டீலை ஓகே பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு இவனை பாராட்டுறாரு. நாளைக்கு ரொம்ப ஹாப்பியா வேலை முடிஞ்சதும் கார்ல ஏறான். இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கார்ல ஓடிட்டு இருக்க பாட்டு ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. ரெண்டு பேரும் ஒரே நேரம் அந்த பாட்டை மாத்துங்கன்னு டிரைவர் கிட்ட சொல்றாங்க. டிரைவரும் பாட்டை மாத்திடுறாரு. கொஞ்ச தூரம் போனதும் இவ அங்க ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கத பாக்குறா. உடனே காரை நிப்பாட்ட சொல்றா. அவ டிரைவர் கிட்ட உங்களுக்கு மேங்கோ பார் ஓகேவான்னு கேக்குறா. அவரும் சரின்னு சொல்றாரு. அப்புறம் அவ அர்ஜுன் கிட்ட கேக்குறா. அவனோ வேணான்னு சொல்லிடுறான். இதனால இவ ரெண்டு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்குறா. அதுல ஒன்னு டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு இவ அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம்னு மாஸ்க கழட்டுறா. அப்ப அர்ஜுனோ கார்ல மாட்டிருந்த கண்ணாடி வழியா அவளை பாக்குறான். அவன் மெதுவா திரும்பி அவளை பாக்குறான். அவளோ ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனுக்கு அவளை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இவங்க டிராபிக்ல வெயிட் பண்றாங்க. அங்க அதே குட்டி பொண்ணு பொம்மை விக்கலாம்னு வர்றா. இவன் அவகிட்ட திரும்பவும் ஒரு பொம்மையை வாங்கிட்டு அவகிட்ட நிறைய காசை கொடுக்குறான். அப்ப இவ அவகிட்ட இருக்கிற ஒரு சாக்லேட் எடுத்து அதை அந்த பாப்பா கிட்ட கொடுக்க சொல்றா. இவனும் அதை வாங்கி அந்த பாப்பா கிட்ட கொடுக்குறான். பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கிட்டு போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வீடு வந்ததும் இவன் காரை விட்டு இறங்குறான். அவன் அங்க இருந்து போகாம கார் கண்ணாடி தட்டி அவளை கண்ணாடி திறக்க சொல்றான். அவளும் திறந்ததும் இவன் அவகிட்ட என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன், அதான் அப்படி கத்திட்டேன்னு சொல்லி சாரி கேக்குறான். இவளோ நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு தானே திட்டினீங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடுறா. இவன் திரும்பவும் அந்த கண்ணாடி தட்டி திறக்க சொல்றான். அவ திறந்ததும் உங்க பேரை சொல்லவே இல்லைன்னு கேக்குறான். இவ சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு பாப்போம்னு சொல்றா. இவன் அவகிட்ட பேசுனதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். அவளும் கார்க்குள்ள சிரிச்சுக்கிட்டே தான் வர்றா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு டிரைவரும் சிரிக்கிறாரு. அடுத்த நாள் இவன் நல்லா ரெடியாகி காருக்காக வெயிட் பண்றான். அப்ப இவனுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது. அவங்க இவன் கிட்ட இவன் தினமும் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்த அந்த காரோட நம்பரை சொல்லி நீங்க அந்த கார்ல போயிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இவனும் அது என்னோட ஆபீஸ் கார் தான் சொல்றான். அவங்களோ உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருச்சு, அதனால உங்களை குவாரண்டைன்ல இருக்க சொல்லிருக்கோம், நீங்களும் எங்கேயும் போக வேணாம், 14 நாள் குவாரண்டைன்ல இருங்கன்னு சொல்றாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவனால அவளை பார்க்க முடியலன்னு அவ கூட பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அதே நேரம் ஹீரோயினும் அவ ரூம்ல தனியா உட்காந்துட்டு இவனை நினைச்சு ஃபீல் பண்றா. அப்ப அவளோட அம்மா அவளை கூப்பிட்டு கதவுக்கிட்டே அவளுக்கு சாப்பாடு வச்சுட்டு போறாங்க. இவளோ அவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இவகிட்ட இந்த டிரைவரோட நம்பர் இருந்ததால உடனே அந்த டிரைவருக்கு கால் பண்றா. டிரைவரையும் 14 நாள் குவாரண்டைன்ல இருக்க சொல்லிருக்காங்க. இவ அவர்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அர்ஜுனோட போன் நம்பர் கேக்குறா. அவரும் சரின்னு அவனோட நம்பரை இவளுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இவளுக்கு அவனோட நம்பர் கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவன் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறா. அவன் அதை பார்த்துட்டு யாருன்னு கேக்குறான். இவ வாட்ஸ்அப் டிபில அவளோட போட்டோ வச்சுட்டு நான் தானே மெசேஜ் அனுப்புறா. இவன் இந்த போட்டோ பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா ஹாய்னு அனுப்புறான். இவன் நீங்க ஓகேவான்னு கேக்குறா. இவனோ என்னை இப்படி தனியா இருக்க வச்சதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். இதனால அவ சாரின்னு சொல்றா. இவனோ சும்மா கிண்டல் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் இவகிட்ட உன் பேரை சொல்லவே இல்லைன்னு கேக்குறான். உடனே இவ அவளோட ஐடி கார்டை போட்டோ எடுத்து அதை அவனுக்கு அனுப்புறா. இவனோட பேரை பார்த்துட்டு அவ பேர் கூட ஹார்ட்னு போட்டு அவளோட நம்பரை சேவ் பண்ணிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு
அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் தூங்காம மாத்தி மாத்தி போட்டோ பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப இவன் தூங்கிட்டீங்களான்னு மெசேஜ் அனுப்புறான். இவன் அந்த மெசேஜை பார்த்ததும் இல்லன்னு சொல்றா. அப்பாவே உன்னை பார்க்கணும், வீடியோ கால் பண்ணலாமான்னு கேக்குறான். இவளோ இப்ப நைட்டு 2 மணின்னு சொல்றா. அவன் அதனால என்னன்னு கேட்க இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இவன் ரெடி ஆகி அவளுக்கு வீடியோ கால் பண்றான். இவ வேகமா முடிய சரி பண்ணிட்டு கால் அட்டன் பண்றா. இவன் ஹாய்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அவ நல்லா இருக்கேன்னு சொல்றா. அப்ப அவளுக்கு இன்னொரு கால் வருது. இவ அவங்கிட்ட எனக்கு இன்னொரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இவனும் 2 மணிக்கு யார் கால் பண்ணுவாங்க, யாரா இருக்கும், ஒருவேளை பாய் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அவ கால் பண்றா. இவன் அட்டன் பண்ணி அது யாரு பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறான். இவன் உடனே கோவமா இந்நேரம் கால் வந்துச்சுன்னா அது பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணுமா, அது என்னோட அண்ணே ஃபாரின்ல இருந்து பேசுறான்னு சொல்றா. இவன் சாரின்னு சொன்னதும் இவ அவங்கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேக்குறா. அவனும் நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு சொல்றான். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. குவாரண்டைன்ல இருக்கிற 14 நாளும் இவங்க சேட் பண்ணிக்கிட்டு பேசிட்டே தான் இருக்காங்க. அடுத்த நாள் தான் இவளோட கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வருது. இவ அன்னைக்கு நைட் அவங்கிட்ட ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நான் உன்னை பார்க்கணும்னு சொல்றா. அவ என்னன்னு திரும்ப கேட்க இவளோ ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு மாத்தி சொல்றா. அடுத்த நாள் அவளோட கோவிட் டெஸ்ட் ரிசல்ட்டும் வருது. இவ பிரேக் பண்ணிக்கிட்டே அந்த ரிசல்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல நெகட்டிவ்னு வந்துருச்சு. இத பார்த்ததும் இவ ரொம்ப ஹாப்பியா அம்மா கிட்ட சொல்றா. அடுத்த நாள் இவ ஆபீஸ்க்கு போலாம்னு நல்லா ரெடியாகி கிளம்புறா. இவளோட ஆபீஸ்கார் வந்ததும் இவ உள்ள போய் பாக்குறா. அங்க அர்ஜுன் இல்ல. இவ டிரைவர் கிட்ட அவன் எங்கன்னு கேக்குறா. டிரைவரோ அவன் இன்னும் லீவ்ல தான் இருக்கான்னு சொல்லிடுறாரு. இவ உடனே அவனோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறா. பட் அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால இவ ரொம்ப சோகமாயிடுறா. இவ ஃபீல் பண்ணிக்கிட்டே ஆபீஸ்க்குள்ள போறா. அன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. அதனால ஆபீஸை டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அங்க இன்னொரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி அந்த ரோஸை வாங்கிக்கிறா. இதெல்லாம் இவ பாத்துக்கிட்டே இவனை நினைச்சுக்கிட்டே நடந்து வர்றா. அப்ப இவ எய்தாப்புல இன்னொருத்தர் மேல இடிச்சிடுறா. பார்த்தா அது அர்ஜுன் தான். இவ அவங்கிட்ட நீ எப்படி இங்க வந்தன்னு கேக்குறா. அவனோ நான் ஒருத்தவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்றான். இவ அது யாருன்னு கேக்குறா. அவனோ வேற ஒரு பக்கமா கைய காமிச்சிட்டு மெதுவா கைய திருப்பி இவள காட்டுறான். அவகிட்ட பொக்கே கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரொபோஸ் பண்றான். இவ எதுவுமே சொல்லாம அங்க எல்லாருமே இவங்கள பாக்குறத பார்த்துட்டு இவ அவனை எழுந்திருக்க சொல்றா. உடனே இவன் அப்ப உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இவ வேமா அவனை ஸ்டாப் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறா. இவனும் ரொம்ப ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. டிரைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேரும் பறந்து போற பலூனை பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க.